வணக்கம். விஜய் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. கருத்து கணிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொய்யா போச்சு. காரணம் என்னன்னா, விஜய் சும்மா ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் அப்படியே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி வச்சிருக்காரு. பேரன் பேத்திகளை வச்சு, அப்பா தாத்தா நீ விசிலுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றது, அப்போ பசங்க சொல்றது, இப்படிங்கிற மாதிரி ஒரு சமூக வலைதளங்கள் மூலமாக வீட்டுக்குள்ளே பூந்துட்டார். இவர் பூந்த பிறகு சரி இவர் தனிப்பெரும்பான்மையில ஜெயிச்சிருவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா 10-15% வாக்குகள் தான் அவர் பெற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. முதல் தேர்தல் வந்து யாருமே இது வரைக்கும் பெருசாக சைன் பண்ணலை. எம்ஜிஆருக்கு அப்புறமா யாரும் நடிகர்கள் யாரும் பெருசாக சைன் பண்ணலை அப்படின்பா என்டி ராமராவ் போல அடிச்சு நவுத்தி எரிஞ்சு சும்மா ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாயிட்டேன். ஆனால் தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிற 118 எம்எல்ஏக்களை பெற முடியல. 107 தொகுதியில் 108 தொகுதிகளை பெற்றிருக்கிறார். அப்படிங்கும்போது தனிப்பெரும்பான்மை 118 தொகுதி. இதுக்கு என்ன பண்ண போறாரு? 100 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிட்டாலே வந்து ஆட்சி அமைக்க ஆளுநர் கூப்பிட்டுருவாரு. கண்டிப்பாக வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு இது பண்ணுவார். அது அதுக்கப்புறமா கூட்டணி கட்சிகள் வேற கட்சியோட விஜயோட யாருமே கூட்டணி வைக்கவே இல்லை. விஜய் வந்து கூட்டணிக்கு வாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது விஜய் யாருமே பெருசாக நம்பிக்கையாக எடுத்துக்கல. பெருசாக மக்கள் யார் ஓட்டு போட போகிறா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குற யாரை பார்த்தாலுமே யாருக்குப்பா அப்படின்னா விசிலுன்னாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது. திமுகவுக்கே வந்து பயங்கரமான ஒரு அப்செட். எல்லாமே உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டெல்லாம் பெருசாக வந்து கணிச்சு சொல்ல முடியல. திமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. திமுக பிரச்சாரத்தில் விஜயை வந்து பெருசாக அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. அதே போல் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம், கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருசாக நம்ம வளர்த்து விட வேணாம் அப்படின்னு நினச்சாரு. அவருமே விஜயை பற்றி பேசலை, யாருமே விஜயை பற்றி கண்டுக்கவே இல்லை. அதனாலயே பார்த்தீங்கன்னா விஜய் யாருமே குற்றச்சாட்டு சொல்லாதனால மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஒரு பரிதாபம் பச்சாதாபம் எல்லாமே வந்துருச்சு. அது இல்லாமல் அவர் குடும்ப பிரச்சனையை பப்ளிக் பண்ணது, அவர் பிரச்சாரம் பண்ண போகிற இடங்கள் எல்லாம் வந்து பெருசாக பாதுகாப்பு கொடுக்கலன்னு அவங்க சமூக வலைதளங்களில் சொன்னது, இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டிய திமுக அதெல்லாம் செய்யாமல் விஜயை கண்டுக்கவே இல்லை. அவங்க அதிமுகவை பாஜக கூட்டணி அது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. 2 கட்சியுமே வேணாம், திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம். 2 கட்சியுமே வந்து நீங்கள் எங்களுக்கு எதுவுமே நல்லதே பண்ணலை அப்படின்னு சொல்லி 2 கட்சியுமே வாரி சுருட்டி அனுப்பிச்சி விட்டாங்க. என்னடா இது மக்களுக்கு இப்படிலாம் பண்ணார்ல, மகளிர் உரிமை தொகை கொடுத்தாரு. இந்த திட்டம் தான் இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் கொண்டு போகிறாங்க. ஸ்டாலின் தானே கொடுத்தாரு. காலை உணவு திட்டம் போட்டிருக்கிறாரு. இப்போ மகளிருக்கு வந்து இலவச பேருந்து கொடுத்துருக்கிறாரு. ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்துருக்கிறாரு. அது இல்லாமல் கிஃப்ட்டு தரேன்னு வேறு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இந்த 8000 ரூபா கூப்பனை வாங்கி எங்கேயாவது போய் உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு உபயோகமான தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலான்னு அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இலவசங்கள் நிறையா அறிவித்தார். ஆனால் விஜய் அப்படி எதுவுமே பெருசாக அறிவிக்கவே இல்லை. ஓட்டுக்கு பணமே கொடுக்கலையே. ஓட்டுக்கு பணம் கொடுத்தவங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே விஜய்கிட்ட வந்து மாற்றி குத்தி விட்டாங்க பகார்னு. ஆனால் இங்கே வந்து இவர் இலவச ஃப்ரிட்ஜு அப்படின்னாரு. இலவசமாக உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜு வந்துருங்கன்னு. சரி உங்களுக்குள்ள இவ்வளவு இலவசங்கள் மக்கள் வந்து விரும்புகிறாங்களா அப்படின்னு யோசிச்சா இலவசமே அறிவிக்காத விஜய்க்கு வந்து ஓட்டை போட்டு விட்டாங்க. தாவேகாவுக்கு ஓட்டை போட்டு விட்டாங்க. இவ்வளவு ஓட்டு வாங்குவார்னு விஜய் கூட எதிர்பார்க்கவே மாட்டார். என்னடா இது மக்கள் இவ்வளவு நம்பிக்கை நம்ம மேலே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதல் நாள்ல இருந்து ஒரு ஆலோசனை 60-70 தொகுதிகளை பெறுவோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு கட்சிகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து ஏதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம். அப்படி கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா இப்போ ஆட்சி அதிகாரமே நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு 106 தொகுதிகளை கொடுத்தாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. இப்போ 118 எம்எல்ஏக்கள் தேவை. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு குறைஞ்சது இப்போ ஒரு 10 எம்எல்ஏக்களாவது தேவை. 10ன்னா 10லேருந்து ஒரு 12 வரைக்குமாவது தேவை. தனிப்பெருங்கட்சியாக தாவேக உருவெடுக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் முதல் தேர்தலில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினது விஜய் தான். இது ஒரு சாதனை தான். விஜய் இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இதை தக்க வைக்கிறதுக்கு அவர் மேற்கொண்ட ஆட்சியில் உட்கார்ந்து அவர் செயல்படுறது தான். ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு சொன்னார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். போதைப் பொருள்கள் கலாச்சாரத்தில் வந்து கவனம் செலுத்தணும். இதெல்லாம் வந்து திமுக மேலே விஜய் வச்ச குற்றச்சாட்டுகள். இந்த குற்றச்சாட்டுகள் மேலே கவனம் செலுத்தினார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து திமுக மிகப்பெரிய அளவில் ஒரு ஆட்சி அமைக்கும். தாவேகா மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே இது பண்ண முடியும். லஞ்சம் இல்லாத ஒரு தமிழ்நாடை உருவாக்குவேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாரு. பெண்களுக்கு 2500 ரூபா தரேன்னு சொல்லிட்டார். கடைசியில் எல்லாருமே இலவசங்களை அறிவிக்கும் போது நம்மளும் பெண்களுக்கு ஓட்டு வேணும்ல, அதனால 2500 ரூபா அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. முதல் கையெழுத்து அதுதான் அதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து தாவேகோட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டு மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, அப்புறமா பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் வந்து திமுக கூட்டணி வேணாங்க, தாவேகோட நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆனால் அது பெருசாக வந்து செல்வ பெருந்தகை விரும்பலை. சிதம்பரம், செல்வ பெருந்தகை 2 பேருமே வந்து அதை விரும்பவே இல்லை. தாவேகா என்னங்க புது கட்சிங்க, அந்த கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு வந்துற போது, புதுசாக வர கட்சிகளுக்கு குறைஞ்சது ஒரு 10% வாக்குகள் வாங்குவாரா? என்னதான் சினிமா இமேஜ் இருந்தாலும் அவ்வளோதாங்க வாங்க முடியும். இது வரைக்கும் வந்து அரசியல் கட்சி எம்ஜிஆருக்கு அப்புறம் தொடங்கினவங்க யாரும் பெருசாக வந்து சைன் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் இவங்கெல்லாம் வந்து திமுக வேணவே வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து கடைசி நேரம் வரைக்கும் ராகுல் காந்திக்கு விஜயோட கூட்டணி வைக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருந்தது. ஆனால் இங்கே தான் செல்வ பெருந்தகை, சிதம்பரம் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் விஜயோட கூட்டணி வைக்கிறீங்கன்னா நாங்கள் கட்சியை உடச்சிட்டு வேறு காங்கிரஸ்லேருந்து ஒரு பிரிஞ்சு நாங்கள் திமுக ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், விஜயை நம்பி நம்ம போகிறது மண்குதிரையை நம்பி ஆற்றுல இருக்கிற கதை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. சரி, செல்வ பெருந்தகை, சிதம்பரம் இவங்கெல்லாம் கட்சியில் சீனியர்கள், இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, மாநில தலைவர் வேறு செல்வ பெருந்தகை அவரெல்லாம் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அப்படி இப்படின்னு திமுகவோட ஒரு மிரட்டலை விட்டு அவங்களும் பேசி பார்த்தாங்க. அப்புறம் ஒரு 3 தொகுதி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு நின்ட்டாங்க. சரி போங்களா அப்படின்னு சொல்லி நின்ட்டாங்க. இப்போ ஏன்டா தாவேகாவோட கூட்டணி வைக்காமல் போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா தாவேகாவோட ஒரு வேளை கூட்டணி வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு ராகுல் காந்திக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதியாவது ராகுல் காந்தி கொடுத்துருப்பாரு. இது விஜய் கொடுத்துருப்பாரு, ராகுல் காந்தி வாங்கியிருப்பாரு. 50 தொகுதி கிடச்சிருந்தா கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கும். இதெல்லாம் யார் எதிர்பார்த்தா? விஜயே எதிர்பார்க்கல எத்தனை தொகுதி ஜெயிப்போன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க ராகுல் காந்தி இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காரு, 5 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. உடனே அவர் வந்து விஜய்க்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. விஜய் தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் இந்த சைடு ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க 5 தொகுதி கொடுக்குறதுனால விஜய் ஆட்சி அமைச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு தொகுதிகள் வேறு கட்சிகளோட பேச்சுவார்த்தை ஜான் ஆரோக்கியசாமி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி விவோ வகுப்பாளர் தான். இவர் காங்கிரஸோட பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் பாமக தலைவர் அன்புமணியோட ஒரு நெருக்கமான ஒரு இதில் இருக்கார். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அப்போ விவோ வகுப்பாளராக வந்து இவர் தான் ஜான் ஆரோக்கியசாமி தான் இருந்தார். ஆனால் பெருசாக ஜான் ஆரோக்கியசாமிக்கு அன்புமணிக்கு நல்ல நட்பு இருக்குது. இப்போ அன்புமணி கையில் கிட்டத்தட்ட ஒரு 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து சௌமியா அன்புமணி ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்கள வந்து அமைச்சராக்கலாம், விஜயோட இப்போ கூட்டணி வச்சோம்னா அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இப்போ அன்புமணி கூடயும் ஜான் ஆரோக்கியசாமி பேச்சுவார்த்தை நடத்துகிறனால அவரும் வந்து இந்த சைடு தாவேகாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ், பாமக இவங்கெல்லாம் வந்து விஜய் ஆதரிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம அதிமுக கூட்டணியில் அன்புமணி தொடர்ந்து இருந்தாருன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை. இப்போ வாய்ப்புகள் வருது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான ஒரு அமைச்சராகி கொஞ்சம் பந்தாவாக இருக்கலாம். அன்புமணி கட்டுப்பாட்டில் கட்சி வந்துருச்சு, இப்போ ஓரளவுக்கு நெருக்கி வந்துருச்சு. இனிமேல் ராமதாஸ் என்ன போராடினாலும் கட்சி கையில் வருமா அப்படிங்கிறது தெரியல. அது இல்லாமல் வந்து விஜய் ஆதரிக்கலாமா வேணாமாங்கிறது அன்புமணி தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவு எடுக்க முடியாது. அவர் வந்து பாஜக சொல்கிறத கேட்டு தான் அவர் முடிவெடுக்கணும். ஆனால் இந்த சூழ்நிலையில் அன்புமணி டக்குன்னு உடனே ஜம்ப் ஆயிடுவார். யாரும் பேச்சுவார்த்தையெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி நடத்தியிருப்பார். இவங்க மட்டும் போதுமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் 10 5 10 ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் கடைசி நேரத்தில் எப்போ வேணாலும் வந்து இவங்க ஏதாவது ஒரு கிருத்துருவ வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லா தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசன் மூலமாக பேச்சுவார்த்தை, இந்திய கம்யூனிஸ்டோட பேச்சுவார்த்தை, இப்படி எல்லாத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் தனி சின்னத்தில் போட்டி போட்டாங்களே அவங்களில் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியோடையும் பேச்சுவார்த்தை நடக்குது, விடுதலை சிறுத்தை கட்சிகளோடையும் பேச்சுவார்த்தை நடத்துது. இப்படி சின்ன சின்ன 3 சீட்டு 2 சீட்டு ஜெயிச்சவங்களோடையெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம அப்படியே ஒரு கூட்டணியை உருவாக்கி நம்ம வந்து ஆட்சியில் உட்காருவோம், ஆட்சி அதிகாரத்தில் நமக்கு பங்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஜெயிச்ச பிறகு நம்ம கண்டிப்பாக தருவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து சென்னை கிராண்ட் ஹோட்டலில் வந்து ஜான் ஆரோக்கியசாமி தலைமையில் வந்து ஆட்சி அமைப்பதற்கான தீவிரமான ஒரு ஆலோசனை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன கட்சிகளோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது தெரியுது. ஆனால் இவங்களோட மெயின் எய்ம் என்னன்னா, நேற்று விஜய் வந்து ஒரு அளவுக்கு முன்னணியில் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே விஜய் தான் ஆட்சி அமைக்க போகிறாரு, விஜய் தலைமையில் தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க, ஓரளவுக்கு முடிவாயிடுச்சு அப்படிங்கும்போது திரிஷா நடுவில் போனாங்க. திரிஷா வந்து விஜய் வீட்டுக்கு போகிறாங்க.
இந்த விஷயம் ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து உடனே திரிசாட்ட பேசி விஜய்கிட்ட போய் கன்வே பண்ணுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை வந்து திரிசா மூலமாக விஜய்க்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ திரிசா வந்து போய் சொன்னதுலேயும் அப்படிதான். அவங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுக வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அதிமுகவுக்கு பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்க வராங்க. எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு விஜயோட கூட்டணி விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா டக்குன்னு எல்லாம் எடுக்க மாட்டாரு. அப்படி எடுத்தாருன்னா அவருடைய இமேஜ் ரொம்ப சரிஞ்சிடும். ஏன்னா அது கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு என்ன தெரியும், நல்லா அரசியலில் பலந்துன்னு கொட்ட போட்டவன் அப்படின்லாம் பேசினார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ விஜயோட போய் நிபந்தனை இல்லாத ஒரு ஆதரவு அப்படின்னு கொடுக்கும்போது ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன பண்ணுறதுன்னு அவரும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறார். நாங்கள் பீனிக்ஸ் பறவை மாதிரி சாம்பல்லேருந்து எழுந்து திரும்ப வருவோம், திரும்ப மக்களுக்கு தொண்டாற்றுவோம் அப்படின்லாம் பேசுகிறாரு. ஆனால் பீனிக்ஸ் பறவைலாம் இனிமேல் சாம்பல்லேருந்து எழுந்து வருமா, செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ 3/2 பங்கு அதிமுக எம்எல்ஏக்களை வந்து அப்படி தட்டி தூக்கிட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து தாவேகாவுக்கு ஒரு நிரந்தரமான ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த பயமும் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருக்கு. இப்போ அதிமுகவில் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலைலாம் இல்லை, ரொம்ப தெளிவான ஒரு முடிவில் இருக்காங்க. இனிமே அதிமுக நம்பி பிரயோஜனப்படாது, அதிமுகவுக்குள்ள இருக்கிறது தப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. செங்கோட்டையன் வேற அங்கே ஜெயிச்சு நிற்கிறாரு. செங்கோட்டையன் ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் நிறைய பேர்த்தோட பேசியிருக்கிறாரு. தேர்தலுக்கு முன்னாடியே இந்த சைடு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாரு. சரி, இந்த தேர்தலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. தேர்தலில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அதிமுக பெரும் சாதனையெல்லாம் பண்ணலை. அதனால தாவேகா சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் கூட இப்போ ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் பாஜக ஒரு அழுத்தம் அதிமுக எம்எல்ஏக்கு கொடுக்குது. 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் இந்த சைடு வந்துட்டாங்க அப்படின்னா அது கட்சி தாவல் சட்டத்தில் போகாது, அவங்க எம்எல்ஏ பதவியை வந்து பறிக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் வந்து 4 எம்எல்ஏக்கள் 5 எம்எல்ஏக்கள் இப்படி வந்தால் கட்சி தாவல் சட்டத்தில் எம்எல்ஏக்கள் பதவியை பறிப்பாங்க. அதனால் 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்களை பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் செங்கோட்டையன் மூலமாக போடப்பட்டிருக்கு. பாஜகவும் வந்து சில அழுத்தங்களை கொடுத்து கண்டிப்பாக வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வந்து இப்போ அதிமுக எம்எல்ஏவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. நிறைய பேர்த்துக்கு வாங்க, பெரிய தலைவர்களுக்கெல்லாம் நாங்கள் முக்கியமாக அமைச்சர் பதவி கொடுக்குறோம், வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இவங்க சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறத விட இது மாதிரி அதிமுகலேருந்து ஒரு லம்பாக ஒரு எம்எல்ஏக்கள் கும்பலாக அப்படி தூக்கிட்டோம்னா போதும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் யோசிக்கிறாரு. ஜான் ஆரோக்கியசாமி எல்லாமே ஆலோசனை பண்ணுறாங்க. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும். விஜய் சிஎம் அப்படிங்கிறது முடிவாயிருச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயங்க, யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு 43% வாக்குகளை பெறுறாரு. நகர்ப்புறங்களையும் பண்ணுறாரு. அப்புறமா கிராமப்புற மக்கள்கிட்டையும் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தியிருக்கிறாரு. சைலண்டாக ஏற்படுத்தியிருக்கிறாரு. குடும்பத்துக்குள்ளே பூந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. எப்படி இவ்வளோ பெரிய திராவிட கட்சிகள், இவ்வளோ பெரிய இயக்கங்கள் இருக்குது, இவ்வளோ பெரிய இது இருந்திருக்காங்க அப்படின்னா 2 கட்சிகளுக்கு மேலேயுமே மக்களுக்கு அதிருப்தி ஆயிடுச்சு. 2 பேருமே திருட்டுத்தனம் தான் பண்ணுறீங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மக்கள் எவ்வளவோ சொல்கிறாங்க, மக்களுக்காக பெண்களுக்காக ஒரு பாதுகாப்பு கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மைண்ட்லேருந்து போயிடுச்சு. நீங்கள் திரும்ப திரும்ப மாறி மாறி வந்தாலும் 2 பேருமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க, ஒரே சாக்கடை தான். நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், மாற்றத்தை விஜய் கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் இதை சரியாக பயன்படுத்துவாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.